ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பிரபல நடிகர் ஒருவர் தொடர்ந்து பேசி வருவது பேசப்பொருளாகி இருக்கிறது. இதன் சுவாரஸ்யமான பின்னணி குறித்து பார்க்கலாம். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயாக ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் முக்கியம். அது கோவை, திருச்சி மட்டுமல்ல, மதுரை உள்பட தமிழ்நாடு முழுக்க செல்லும் இடமெல்லாம் ஹெல்மெட் பற்றி பேசி வருகிறார் நடிகர் பிரசாந்த். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து உருகி உருகி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். திரையுலக பிரபலம் ஒருவர் பொதுநல நோக்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது புதிதல்ல, வரவேற்கக்கூடிய விஷயமும் கூட. ஆனால் நடிகர் பிரசாந்திடம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி முன்வைக்கப்பட என்ன காரணம் என்று பார்க்கலாம். வைகாசி பிறந்தாச்சி படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமான பிரசாந்த் தமிழ் மட்டுமின்றி மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். 90களில் தமிழ் திரையுலகை ஆட்சி செய்த பாலு மகேந்திரா, மணிரத்னம், ஷங்கர், ஆர்.கே. செல்வமணி, வசந்த், அகத்தியன், பவித்ரன் உள்ளிட்ட இயக்குநர்களின் கதையின் நாயகனாக ஜொலித்தவர். பரபரப்பான கதை சொல்லலுக்கு பெயர் போன இயக்குனர் ஹரி அறிமுகமான தமிழ் என்ற திரைப்படத்திலும் பிரசாந்த் தான் நாயகன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கைவண்ணத்தில் உருவான பொன்னர் சங்கர் திரைப்படத்திலும் இவர்தான் இரட்டை தோற்ற நாயகன். கல்லூரி வாசல் திரைப்படத்தில் அஜித்துடன் நடித்துள்ள பிரசாந்த் தளபதி விஜயுடன் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரசாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் அந்தகன். இதன் ப்ரமோஷனுக்காக பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டியளித்து வருகிறார் பிரசாந்த். அப்படி அவர் கொடுத்த பேட்டியில் தான் தொடங்கியது ஹெல்மெட் சர்ச்சை. கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயாக ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரல் ஆகிருக்கு. ஸோ ஹெல்மெட் அணிவது எவ்வளோ முக்கியம், அது வந்து எத்தனை பேரோட உயிர் காப்பாற்றுறது வந்து தெரிய வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். வித்தியாசமாக இருக்கட்டும் என்று நினைத்து யூடியூப் தொகுப்பாளினிக்கு பேட்டியளித்தபடியே இருசக்கர வாகனத்தில் சென்னை தியாகராய நகர் வீதிகளை வலம் வந்தார். இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் வந்ததோ இல்லையோ, பாண்டிபஜார் போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்த செல்லான் தான் வந்து சேர்ந்தது. அந்த தொகுப்பாளினிக்கும் அபராதம் விதித்திருந்தனர். வித்தியாசமான முறையில் பேட்டியளித்ததில் தவறில்லை. இருசக்கர வாகனத்தை வீதியில் இயக்கினாலே ஹெல்மெட் அணிய வேண்டும், பின்னால் அமர்ந்திருப்பவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும். இந்த விதியை மீறியதே பிரசாந்த் செய்த தவறு. தவறை ஒப்புக்கொண்ட நடிகர் பிரசாந்த் அபராதத்தை செலுத்தினார். இந்த விஷயம் அந்தகன் திரைப்பட வெளியீட்டை விட வைரலாகிவிட்டது. செல்லும் இடமெல்லாம் இந்த கேள்விகளை எதிர்கொள்கிறார் பிரசாந்த். தாம் ஏற்கனவே ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு செய்து வருவதாக தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். ஹெல்மெட் தயவு செஞ்சு வேர் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, நிதானமாக ஓட்டுங்க. நான் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் முக்கியம். அது இதேபோல ஹெல்மெட் சர்ச்சையில் சிக்கிய மற்றொரு பிரபலம் இர்ஃபான். யூடியூபரான இவர் தனது இருசக்கர வாகனத்தை ஸ்டைலாக இயக்கிய வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி லைக்ஸ்களை அள்ளினார். வியூஸ்கள் அபாரமாக இருக்கும் என எண்ணிய அவருக்கு அபராத செல்லான் தான் கிடைத்தது. வீடியோவில் அவர் இயக்கிய இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட்டும் இல்லை, இர்ஃபான் ஹெல்மெட் அணியவும் இல்லை. இதை ஒரு நெட்டிசன் சுட்டிக்காட்ட இர்ஃபானுக்கும் அபராதம் விதித்தது சென்னை காவல்துறை. ஹெல்மெட் அணியாததற்கு 1000 ரூபாய், நம்பர் பிளேட் இல்லாததற்கு 500 ரூபாய் என அபராதத்தை தீட்டிவிட்டது. பிரபல யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது பற்றி தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்திலும் பதிவிட்டது சென்னை போக்குவரத்து காவல்துறை. ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.